வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதையை பார்க்க போறோம். ஒரு சாதாரண பீச் பழக்கூடையில ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு விளையாட்டா மாறின கூடைப்பந்தோட நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, குளிர்காலத்துல போர் அடிக்குதுன்னு கண்டுபிடிச்ச ஒரு சிம்பிள் கேம் எப்படி இன்னைக்கு ஒரு குளோபல் ஸ்போர்ட்டிங் எம்பையரா மாறுச்சு? இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பயணம் ஆரம்பிக்க போகுது. நம்ம கதை ஆரம்பிக்கிறது 1891ல. கனடாவை சேர்ந்த ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறாரு. பயங்கரமான குளிர், பசங்களை வெளியே விளையாட அனுப்ப முடியாது. சரி, இவங்களை எப்படி இண்டோர்லயே ஆக்டிவா வச்சுக்கிறது? இதுதான் அவருக்கு முன்னாடி இருந்த கேள்வி. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. இவர்தான் ஜேம்ஸ் நெய்ஸ்மித். கையில இருந்தது ஒரு சாக்கர் பால், அப்புறம் ரெண்டே பீச் பழக்கூட. அவ்வளோதான். இத வச்சு அவர் பண்ண ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ் வரலாற்றையே மாத்திடுச்சு. அவரோட ஐடியா செம்ம சிம்பிள், ஆனா ரொம்பவே பிரில்லியன்ட். அந்த ஜிம் பால்கனியில இருந்த 2 பீச் பழக்கூடைகளை கோலா மாத்திட்டாரு. கூடையில பந்த போடுறது, அதுதாங்க பாஸ்கெட் பால். இந்த விளையாட்டுக்கு பேர் வந்ததே இப்படிதான். ஆனா அந்த வரலாற்று சிறப்புமிக்க முதல் மேட்சோட ஃபைனல் ஸ்கோர் என்ன தெரியுமா? அடேங்கப்பா, 1-0. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். வெறும் 1-0. இப்போ நடக்கிற மேட்ச் மாதிரி அப்போல்லாம் பாயிண்ட்ஸ் முழ பொழியல. உடனே எல்லாரும் வாவ் சூப்பர் கேம்னு கொண்டாடிட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நெய்ஸ்மித்தோட சொந்த ஸ்டூடெண்டே முதல் மேட்ச்ல விளையாடின ஒருத்தரே இன்னொரு புது கேமா அப்படின்னு ரொம்பவே சலிப்போட தான் சொல்லியிருக்காரு. சரி, ஒரு ஜிம் கிளாஸ்ல ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு எப்படி ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போச்சு? உலகமே கொண்டாடுற ஒரு விளையாட்டை எப்படி வளர்ந்துச்சு? வாங்க அந்த பயணத்தை தொடருவோம். அடுத்த சில 10 ஆண்டுகள்ல இந்த விளையாட்டு ஜெட் வேகத்துல வளர்ந்துச்சு. முதல்ல இதுக்குன்னு ஒரு ரூல் புக் வந்துச்சு. அப்புறம் உலகளவுல எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைக்க ஃபிபான்னு ஒரு அமைப்பு உருவாகுச்சு. கடைசியா 1936ல பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல அதிகாரப்பூர்வ விளையாட்டாவே இடம் பிடிச்சு தனக்கான இடத்தை உறுதி செஞ்சது. இந்த ஃபீபாவோட உருவாக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற டீம்ஸு, டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுச்சு. இதுதான் விஷயத்திலேயே ஹைலைட்டு. ஒலிம்பிக்ஸ்ல கூடைப்பந்து அறிமுகமானப்போ நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி பளபளப்பான இண்டோர் கோர்ட்லாம் கிடையாது. எங்க விளையாடினாங்க தெரியுமா? வெளியில டென்னிஸ் விளையாடுற களிமண் தரையில. யோசிச்சு பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இருந்திருக்கும்னு. உலக அளவுல இப்படி வளர்ந்துட்டு இருந்தப்போ அமெரிக்கால அந்த விளையாட்டு வேற லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு. அங்கதான் இந்த விளையாட்டோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு லீக் உருவாகுது. 1949ல NBA, அதாவது நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் உருவான பிறகு கூடைப்பந்து வெறும் ஒரு கேம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பிசினஸ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. உலகத்தோட டாப் பிளேயர்ஸ் எல்லாரும் அங்க விளையாடணும்னு கனவு காண ஆரம்பிச்சாங்க. சரி, உலகம் முழுக்க பாஸ்கெட்பால் ஒரு புரட்சிய பண்ணிட்டு இருந்தப்போ இங்க நம்ம இந்தியாவில என்ன நடந்துச்சு? வாங்க இப்போ இந்தியாவில பாஸ்கெட்பாலோட கதைய பாப்போம். சுமார் 1905ல அமெரிக்கன் மிஷனரிகள் மூலமா இந்த விளையாட்டு இந்தியாவுக்குள்ள வருது. YMCA மூலமா கொஞ்சமா பிரபலமாகி 1951ல நம்ம டெல்லியில நடந்த முதல் ஏஷியன் கேம்ஸ்லயே இடம் பிடிக்கிற அளவுக்கு இது நம்ம நாட்டுல வேரூன்றிடுச்சு. பல வருஷங்களா இந்தியாவிலிருந்து நிறைய ஜாம்பவான்கள் உருவாகியிருக்காங்க. குஷி ராம், பரம்ஜீத் சிங் மாதிரி பல வீரர்கள் நம்ம நாட்டுக்காக விளையாடி பெருமை சேர்த்திருக்காங்க. விசேஷ் பிருகுவன்ஷி, பத்மஸ்ரீ பிரசாந்தி சிங்னு இந்த லிஸ்ட் பெருசு. ஆனா இந்த லிஸ்ட்ல ஒரு பெயர் ஒரு புதிய சரித்திரத்தையே எழுதப் போகுது. அதுதான் சத்னம் சிங் பமாரா. 2015ஆம் வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவே பெருமையில நிமிர்ந்து நின்னுச்சு. ஏன்னா முதல் முறையா ஒரு இந்திய வீரர் உலகத்தோட மிகப்பெரிய லீக்கான NBA-க்குள்ள காலடி எடுத்து வச்சாரு. இது ஒரு தனிநபரோட வெற்றி இல்ல, 100 கோடிக்கும் மேலான மக்களோட கனவு. சரி, வீரர்கள் இப்படி வளர்ந்தத மாதிரி அவங்க விளையாடுற மைதானமும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த முதல் ஜிம்ல இருந்து இப்போ நாம பாக்குற கோர்ட் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க. அந்த முதல் கோர்ட்டுக்கும் இப்போ இருக்கிற கோர்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா தலை சுத்திடும். அப்போ இருந்த கோர்ட் இப்போ இருக்கிற கோர்ட்ல பாதி சைஸ் தான். பீச் கோடைக்கு பதிலா இப்போ பேக் போர்டு வலன பிரம்மாண்டமா இருக்கு. முக்கியமா 3 பாயிண்ட் லைன்ல அப்போ கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு பாஸ்கெட்பால் கோர்ட்டுங்கிறது வெறும் தர கிடையாது, அது ஒரு போர்க்களத்தோட வரைபடம் மாதிரி. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கு இந்த கோடுகளை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஆனா விளையாட்டு, கோர்ட்டு, விதிகள்னு இவ்வளவு விஷயங்கள் மாறின பிறகும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் 1891 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1 இன்ச் கூட மாறாம அப்படியே இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த பாஸ்கெட் ரிங்கோட உயரம் கரெக்டா 10 அடி. அன்னைக்கு நெய்ஸ்மித் வச்ச அதே உயரம் தான் இன்னைக்கும். அப்போ இந்த முழு கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? கூடைப்பந்துங்கிறது வெறும் ஒரு விளையாட்டு இல்ல, அது ஒரு சின்ன ஐடியா எப்படி உலகத்தையே ஆள முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். முக்கியமா மாசாசூசெட்ஸ்ல ஆரம்பிச்ச ஒரு விளையாட்டு நம்ம இந்தியால ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒருத்தர உலக ஹீரோவா மாத்த முடியுங்கிற நம்பிக்கைய கொடுக்குது. ஒரு பீச் கூடையிலிருந்து MBA டிராஃப்ட் வரைக்கும் வரதுக்கு 124 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. சத்னம் சிங் ஒரு கதவை திறந்து வச்சிருக்காரு. கேள்வி என்னன்னா, இந்தியாவும் NBAவும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது? அடுத்த சத்னம் சிங் எப்ப வரப்போறாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.